ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேர்னி வித் ஸ்ரீதர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா, சென்னையோட பிக்கெஸ்ட் மேரத்தான் ரேஸான சென்னை மேரத்தான் ரேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த ரேஸ் ஜான் ஃபர்ஸ்ட் வீக்லேயே நடந்து முடிஞ்சிடுச்சு. இந்த ரேஸில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இங்கே நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சென்னை மேரத்தான் ரேஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா, ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மந்த் முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ரேஸ் எப்போவுமே ஜான் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் ஆரம்பிப்பாங்க. இந்த ரேஸ் ஆன்லைனில் மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். டைரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ண மாட்டாங்க. ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 3 to 4 days முன்னாடி டிஷர்ட் அண்ட் பிப் நம்பர் கலெக்ட் பண்ணுறதுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, அந்த டிஷர்ட் பிப் நம்பர் கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஸ் தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு டிஷர்ட் வாங்குறதுக்கும் பிப் நம்பர் கலெக்ட் பண்ணுறதுக்கும் தனித்தனி கவுண்டர்ஸ் இருக்குது. உங்களோட பிப் நம்பர் ஸ்டார்டிங் நம்பர் வச்சு அந்த சீரீஸில் தனித்தனியாக கவுண்டர் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த க்யூவில் நின்று அந்த பிப் நம்பரும் டிஷர்ட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சென்னை மேரத்தான் ரேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேரியண்ட் வச்சுருக்காங்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல் மேரத்தான், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 42 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அப்புறமா 20 மைலர், அது பார்த்திங்கன்னா ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறமா ஆஃப் மேரத்தான், அது வந்து 21 கிலோமீட்டர்ஸில் ஒரு வேரியண்ட் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ரன் சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ். ஸோ அந்த லாஸ்ட்டு சொன்ன அந்த குட்டி 10 கிலோமீட்டர்ஸ் அதுதான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணது. நம்ம ஒன்றும் பெரிய ரன்னர்லாம் கிடையாது. ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் கூட இருந்துச்சு. பிஃபோர் கோவிட்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சின்ன கிட்ஸ் எல்லாம் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் இப்போ அந்த வேரியண்ட் இல்லை. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, எந்த இடத்துல எண்ட் பாயிண்ட்டு, அது எல்லாமே வந்து கிளியராக மேப்பில் கொடுத்துருப்பாங்க. நான் ஒன்று அந்த 10 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பீச்சில் வந்து நேப்பியர் பிரிட்ஜ் இருக்குல்ல, அங்கேருந்து சிபிடி கேம்பஸ் வந்து இந்த மத்திய கைலாஷ் பக்கத்தில் இருக்கும். ஸோ அது வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அந்த வேரியண்ட்டை தான் நம்ம ஒன்றுது. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்குங்க. யார் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கே முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கிளியராக எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க. எத்தனை மணிக்கு ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மணிக்கு நம்ம முன்னாடியே இருக்கணும். அதனால தாங்க சென்னை மேரத்தான் எப்போவுமே ஸ்பெஷல். அன்றைக்கி அந்த இடத்துல சின்ன சின்ன ஈவெண்ட்டெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ரேஸ் ஓடினவங்க ப்ரீவியஸ் இயர்ஸில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேஜ்லலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் இந்த ஃப்ளாக் மாதிரி வச்சுருக்காங்களா, 2 hours அது மாதிரி 3 hours 30 minutes, அதெல்லாம் வந்து என்னென்னா அவங்களோட டார்கெட் டைம், எந்த டார்கெட் டைமில் வந்து அவங்க வந்து 10 கிலோமீட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து 20 கிலோமீட்டர்ஸு, அந்த வேரியண்ட்டு சொன்னல. ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எஸ்டிமேஷன் ஒரு டார்கெட் டைம் வச்சு அவங்க ரன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வந்து ஃப்ளாக் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ரன் பண்ணும்பொழுதும் அன்றைக்கி டேட்லேயும் வந்து ரேஸ் டைம்லேயும் வந்து ஃப்ரண்ட்டில் ஓடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளோட மோட்டிவேஷன் மாதிரி, சும்மா ஜஸ்ட் அந்த அவங்க கூடவே நம்மளும் ட்ராவல் பண்ணலாம், அவங்க கூடவே நம்மளும் ஓடிட்டு கூட போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அதேமாரி அன்றைக்கி நிறைய சின்ன சின்ன ஸ்டால்ஸ்லாம் கூட இருந்துச்சு. ஏதாவது திங்ஸ் வாங்கினாலும் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து அத்லட்டிக் நம்ம ரன் பண்ணும்பொழுது அந்த ஷூஸு, ட்ராக்ஸு, சாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வாங்குற மாதிரியும், எனர்ஜி பூஸ்ட்டுக்கு சில சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ப்ரோட்டீன் பவுடர்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு. அன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணது. அன்றைக்கி மார்னிங் 10 கிலோமீட்டர் ரேஸ் 5:30க்கு ஆரம்பிக்கும். ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் ரேஸ் கொஞ்சம் ஏர்லியாகவே ஆரம்பிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஸ் அன்னைக்கு நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய மியூசிக் கூட வாசிப்பாங்க. நீங்களே கேளுங்களேன். வான வேடிக்கையோட ரேஸ் ஆரம்பிக்குதுங்க. ரொம்ப கூப்பிட்டாங்க. அன்றைக்கி உள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு.
5:30 தான் ரேஸ் ஆரம்பிக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா 5:30 to 5:33 வரைக்கும் உள்ளே போயிட்டே இருக்காங்க அந்த கேப்பில். Anybody has a friends gang here? Friends gang, come on! Cheer for all your friendship. I can see so many confidence as a gang here. Please make some noise, clap for yourself, enjoy the start. அன்னைக்கு 10 கிலோமீட்டர் ரேஸு நம்ம சைலேந்திர பாபு சார் தான் ஃப்ளாக் ஷேக் பண்ணி ரேஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. Yes. Bye-bye. நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கும். அதுதான் உங்களோட ட்ராக்கிங் அண்ட் சென்சார் டிவைஸு. உங்களோட பிப் நம்பருக்கு பின்னாடியும் ஒரு சின்ன சிப் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு அது ட்ராக் பண்ணுது. இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ நேரத்தில் அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறதுக்காக. ஸோ எவ்வளோ பேர் ஓடிட்டு வராங்க, சில பேர் நடந்துட்டு வராங்க, நிறைய கூட்டங்க, க்ரௌட் நிறைய இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜாக ஓட முடியல. எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கங்கே அப்படி மாறி மாறி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ ஏழகம் தாண்டி வந்துட்டுருக்கோம். அடுத்தது நம்ம கண்ணகி சிலை தாங்க. அது வரைக்கும் வந்தாச்சு. கண்ணகி சிலை தாண்டின உடனே நம்மளோட வாட்டர் செக் பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ அங்கே ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாட்டர் கேன்ஸு, அதுக்கப்புறமா பிஸ்கெட், வேர்க்கடலை பர்ஃபிலாம் வச்சுருந்தாங்க கொஞ்சம் ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி 2.5 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து வாட்டர் செக் பாயிண்ட் இருக்கும். அடுத்த இடம் வந்து நம்ம விவேகானந்தர் இல்லைங்க. ஸோ அது வரைக்கும் வந்துட்டோம். ஸோ நேப்பியர் பிரிட்ஜிலிருந்து விவேகானந்தரில் ஒரு 2.3 கிலோமீட்டர்ஸ் வருது. அது வரைக்கும் ஓடி வந்துட்டுருக்கோம். நிறைய பேர் கொஞ்சம் நடக்கவும் செய்கிறாங்க, கொஞ்சம் பேர் நல்லாவும் ஓடுறாங்க. ஸோ அது வரைக்கும் க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. அடுத்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி ஸ்டாச்சுங்க. இங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுக்கிறத பார்த்துருக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த சென்னை மேரத்தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களே, அவங்களே வந்து நிறைய பேர் வச்சு ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் போயிட்டு உங்களோட பிப் நம்பர் போட்டால் உங்கள் ஃபோட்டோஸ் எங்கெங்கெல்லாம் எடுத்திருக்காங்களோ அதெல்லாமே நீங்களே போய்ட்டு அந்த சைட்டில் போய் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட பறை, இதை அடித்து நம்மளை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் டான்ஸும் ஆடிட்டு இருந்தாங்க. அடுத்தது நம்ம வாட்டர் செக் பாயிண்ட்டுங்க. லைட் ஹவுஸ் கிட்டக்க வந்து அடுத்த வாட்டர் செக் பாயிண்ட் இருந்துச்சு. நிறைய பேர் தண்ணி குடித்து அந்த பிஸ்கெட், அதுக்கப்புறம் அந்த பர்ஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. லெமன் வித் சால்ட்லாம் கூட வச்சுருந்தாங்க கொஞ்சம் டிஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. நம்ம இப்போ சாந்தோம் சர்ச் வந்துட்டோம். நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து சாந்தோம் சர்ச் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கம் ஜங்ஷனு. அங்கே பார்த்தீங்கன்னா பேண்டு வாசிச்சுட்டு இருந்தாங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு. அதை தாண்டின உடனே நம்மளோட அடுத்த வாட்டர் செக் பாயிண்ட்டு, நிறைய பேர் வாட்டர் குடிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்த ஜங்ஷன் வந்து ஐயப்பன் கோவிலுங்க. பட்டினப்பாக்கம் தாண்ட ஒன்று ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க இந்த இடத்த தாண்டும் பொழுது. அதை பார்த்தப்பதுக்கு ஒரு பெரிய பெருமூச்சை விட்டோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ட்டு. அடுத்தது நம்ம தொல்காப்பிய பூங்கா, அதையும் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடையாரோட அந்த பாலம்ங்க. இந்த இடத்துல தான் கொஞ்சம் நல்லா ரோடு ப்ராடாக இருந்துச்சுங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஓடுறதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஓடணும். நிறைய பேர் கொஞ்சம் டயர்டாகிட்டு பொறுமையாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சைடில் வந்து ரேஸ் ஆரம்பிக்கும் போது 1 வே ஆக்கிடுவாங்க. ஸோ 1 வே ஃபுல்லாகவே நம்ம வந்து ரேஸ் ஓடுறதுக்கு. அடுத்த வாட்டர் செக் பாயிண்ட் வந்துடுச்சுங்க. அந்த ஃப்ளைஓவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த முறை புதுசாக வந்து இந்த வாட்டர் ஷவர் மாதிரி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நனைஞ்சிட்டே போனாங்க. நல்லா இருந்துச்சு அந்த ஸ்ப்ரே அடிக்கிறது. அடுத்து நம்ம கேரளாவோட ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்டான செண்டை மேலே வாசிட்டு இருந்தாங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு.
இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைஓவர் வந்து அடையார் ஃப்ளைஓவர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மேலே ஏறும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். நிறைய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கொஞ்சம் நடந்து தான் வந்துட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வராங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. வெறும் தலை தான் தெரியும் அந்த சைடில் லாங் ஷாட்டில். ஏறும்போது கொஞ்சம் கஷ்டம்தாங்க உண்மையிலே. ஆனால் இறங்கும் போது நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஸ்லோப்பை வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம ஸ்பீட் ஜென்ரேட் பண்ணி கொஞ்சம் ஓடலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து வாட்டர் செக் பாயிண்ட் அடுத்தது வந்துச்சு. நிறைய பேர் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படியோ மத்திய கைலாஷ்க்கு வந்துட்டோங்க. ஸோ மத்திய கைலாஷ் ஜங்ஷன்லேருந்து நிறைய பேர் டயர்ட் ஆகிட்டாங்க. அங்கே தாங்க பார்த்தேன் 1 கிலோமீட்டர் டு ஃபினிஷ்ன்ற ஒரு போர்டு. அதை பார்த்தது தாங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பேர் நிறைய நல்லா ஓடவே ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 500 மீட்டர்ஸ் தான் அப்படின்ட்டு ஒரு சின்ன சைன் போர்ட் பார்த்தோம். ஸோ ஓடிட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஃபினிஷிங் லைனை பார்த்துட்டேங்க. ஃபினிஷிங் லைனை பார்த்ததுக்கப்புறமா தான் ஒளி தெரிகிறது அப்படின்ற மாதிரி ஓடி வந்துட்டு இருந்தேன். எப்படியோ கிட்டக்க ஓடி வந்தாச்சுங்க ஆல்மோஸ்ட். ஸோ ஃபினிஷிங் லைன் தாண்டியாச்சு. ஸோ அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த சென்சார் அந்த சின்ன ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கும். ஸோ ட்ராக் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரோன்லாம் வச்சு நம்மளை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ஓடிட்டு வந்து ரொம்ப டயர்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ரேஸ்க்கு. ஸோ எப்பயுமே வந்து இந்த சென்னை மேரத்தான் ரேஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா ஆர்கனைஸ்டு இருக்கும். ஸோ ஆம்புலன்ஸ்லாம் கூட நிறையா சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக யாருக்காவது முடியல அப்படின்னு சொன்னால் அதுவும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைனலாக மெடல் கவுண்டருங்க. ஸோ ஓடின எல்லாருக்குமே மெடல் இருக்குது. ஸோ மெடல் வாங்க தான் போயிட்டுருந்தேன். ஸோ நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கவுண்டர்லாம் நம்ம போயிட்டு மெடல் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த க்ரௌடை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த காலேஜ் ஃபுல்லாகவே வந்து இந்த கிரவுண்ட் பெரிய கிரவுண்ட். அது ஆக்சுவலாக ஃபுல்லாகவே வரும் மனித தலைகள் தான். அவ்வளோ கும்பல் இருந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அந்த ஸ்டால் மாரி சின்னதாக வந்து ஒரு பேனர் மாரி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் போய்ட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அடுத்தது என்ன சாப்பாடு தான். ஸோ எல்லாருக்குமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் போயிருந்தேன். ஸோ பக்கத்துலேயே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அந்த கவுண்டரில் போய்ட்டு ஃபுட் கவுண்டரில் போய்ட்டு நின்றுட்டேன். மினி டிஃபன் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. A to Bலேருந்து நல்லா சூடாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. ஸோ கிடைக்கிற இடத்துல பக்கத்தில் கிரவுண்டில் உட்காந்து எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. எல்லோரும் ஃபைனல் டச் மாதிரி ஒரு டிஜே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் அந்த மியூசிக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நீங்களே பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த டயர்ட்லேயும் வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு ஆச்சுங்க. ஒரு சின்ன விஷயங்க, எப்போவுமே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அது ரேஸ் ஆகட்டும் இல்லை ஒரு கேம்ஸ் ஆகட்டும், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கோங்க. ஸோ அது உங்கள் உடம்புக்கும் உங்கள் மனசுக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஹெல்த் ரொம்ப முக்கியங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜேர்னி வித் ஸ்ரீதர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் ஸ்ரீதர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜேர்னி வித் ஸ்ரீதர் யூடியூப் சேனல். பாய் அண்ட் டேக் கேர்.